ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல ஃபவுண்டேஷன் கோர்ஸ் புக்ல இருந்து ரேஷனல் நம்பர்ஸ் டாபிக்ல சம்ஸ் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல அபாக்கஸ் சம்ஸும் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைபர்ஸ் மெயில் பண்றாங்க, இந்த மாதிரி சம்ஸும் சால்வ் பண்ணி காட்டுங்க, ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அந்த புக்ஸ்ல இருந்து சால்வ் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லி கேட்டதுனால இந்த டாபிக்ல இருந்து நம்ம இப்போ வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் இ ஷாப்பிங். இந்த அப்ளிகேஷனை உங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதுல நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பைமோட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ்பிரஸ் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் அஸ் அ ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும்ல. இட் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் பி பை கியூ. பி பை கியூ ஃபார்மேட்ல இருக்கும், அதுதான் ரேஷனல் நம்பர். ஓகே, ஸோ இது பாருங்க, பி இங்க கியூ. ஸோ மேல நியூமரேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கும், டினாமினேட்டர்ல ஒரு நம்பர் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா இருக்கிறது தான் ரேஷனல் நம்பர். இதே ஃபார்மேட்ல ரேஷனல் நம்பர் பி பை கியூ ஃபார்ம்லயே ஆன்சர் கொண்டு வரணும்ன்றது தான் இது ஒரு கொஸ்டின். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், -2/5 அப்படியே ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிப்போம். ஓகேங்களா, ஏன்னா பிராக்கெட் தான் ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணணும். பிளஸ் பிராக்கெட்டுக்குள்ள 11/5 பிளஸ் 11/5 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி இருக்குல்ல, இது ரெண்டு சைனும் பக்கத்துல பக்கத்துல எப்பவுமே இருக்கக்கூடாது. ஓகே, ஸோ அதனால பிளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. இந்த மைனஸை இப்படி பிராக்கெட்ல எழுதிக்கோங்க, -3/5. நெக்ஸ்ட் ஸ்டெப் -2/5 பிளஸ் 11/5. இப்போ பிராக்கெட்குள்ள இருக்கிறது இதையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3/5. எப்பவுமே சிம்பிள்ஸ் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்படி வந்துருச்சுன்னா ஒரு பிராக்கெட் போட்டுக்கணும். ஓகே, இங்க ஹோல் பிராக்கெட்டும் போட்டுக்கலாம், இல்ல தனியா கூட மேல மட்டும் கூட -3 அப்படி கூட போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் -2/5 அப்படியே வந்துடணும். பிளஸ் இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா இதை சால்வ் பண்ணிக்கணும். டினாமினேட்டர்ல ரெண்டு நம்பரும் சேமா இருக்கனால காமன் டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க 5. டினாமினேட்டர் காமனா இருக்கும்போது நியூமரேட்டரை மைனஸ் பண்ணணும், ஏன்னா மைனஸ் சிம்பிள் இருக்கு. 11 - 3னா 8, 8/5. ஸோ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. காமன் டினாமினேட்டர்ஸ் இருக்கு, ஸோ அதனால ஒரு தடவை எழுதிக்கோங்க, தட் இஸ் எல்சிஎம் வேல்யூ. ஓகே, ஸோ டினாமினேட்டர் காமனா இருக்கனால நியூமரேட்டரை சேர்த்து எழுதிக்கலாம். -2 பிளஸ் 8 equal to 8 - 2னா 6, 6/5. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணியாச்சு, 6/5 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணலாம். ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிட்டு உங்களால என்ன பார்க்க முடியுது அப்படின்றது தான் இதோட கொஸ்டின். ஓகே, ஸோ தனித்தனியா சால்வ் பண்ணி பார்க்கணும். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை தான் ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணோம்னா டினாமினேட்டர்ல சேம் டினாமினேட்டர் இருக்கு, ஸோ ஒரு தடவை எழுதிக்கோங்க 5. மேல -2 பிளஸ் 11. டினாமினேட்டர் காமனா இருக்கனால மேல இருக்கிறது அப்படியே ஆஸ் யூஷுவல் சிம்பிள்ஸ் எடுத்து எழுதிக்கணும். ஸோ இன்னும் நம்ம சால்வ் பண்ணி முடிக்கல, அதனால பிராக்கெட் அப்படியே இருக்கணும். இது லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி தான். பிளஸ் ரெண்டு சிம்பிளும் பக்கத்துல பக்கத்துல இருக்கக்கூடாது, அதனால பிளஸ் -3 பிராக்கெட் போட்டுக்கோங்க. இந்த சிம்பிள் தனியா செப்பரேட் பண்ணி காட்டணும்னா மைனஸ் பிராக்கெட் போட்டுக்கோங்க. -3 டிவைடட் பை 5. ஹோல் பிராக்கெட்டும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி, இல்லைன்னா தனியாவும் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் 11 - 2னா 9 வரும். 9 டிவைடட் பை 5. பிராக்கெட்ல இருக்கும்போது மல்டிப்ளை சிம்பிள். ஓகே, ஸோ பிளஸ் இன்டூ மைனஸ் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பிளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் 3 டிவைடட் பை 5. ரெண்டு டினாமினேட்டர் வேல்யூமே சேமா இருக்கனால ஒரு தடவை எழுதிக்கோங்க எல்சிஎம் வேல்யூவா. மேல இருக்கிறது 9 - 3. 9 - 3 = 6, 6 டிவைடட் பை 5. இது செகண்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ரெண்டு சப்டிவிஷன்லயுமே பாருங்க சேம் ஆன்சர் தான் வருது. அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஞாபகம் இருக்குல்ல, A பிளஸ் ஆஃப் B பிளஸ் C equal to A plus B plus C. இதுதான் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கான ஃபார்முலா. ஓகே, இந்த ஃபார்மேட்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு பாருங்க. ஸோ இது ரெண்டும் ஒரே கொஸ்டின் தான், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டில வந்திருக்கு, அதனால சேம் ஆன்சர் தான் வந்திருக்கு. இதை தான் நம்ம வேர்ட்ஸ்ல எழுத போறோம். தி ஆன்சர் obtained is the same in both the cases. This verifies associativity for the addition of rational numbers. அவ்வளவுதான் இந்த சம். தேங்க்யூ.